ஸ்பீக்கர்ல போடுறேன் கேளு. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க, ஏற்கனவே மிஸ்டு கால் வந்துச்சு. இப்போ இக்னோர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. அது சரியான ஆளுக்கு போய் சேரலனா ஏதாவது பிரச்சனை வந்துடும்ல. நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது போய் சேரலங்கிற தகவல் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஏதோ தவறுதெல்லாம் என் நம்பருக்கு போட்டீங்க. மறுபடியும் அதுக்கே வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு என் நம்பரை டயல்டு காலு, மிஸ்டு காலு, ரிசீவ்டு காலு எல்லாத்துலேருந்து டெலீட் பண்ணுங்கள். இவனுக்கு வேணாண்டி. ஏண்டி? இல்ல, ரொம்ப நல்லவனா இருக்கா. பேசாம நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏய், உன்னை அப்படியே போட்டனா? ஐடியா குடுக்குறான். ஐடியா ஒழுங்கா படிக்கிற வேலையாவது பார்க்கலாம் வா. ஹலோ டே, அப்சரா வந்துடுவா. நீங்களும் கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி அங்கே வந்துடுவேன். அப்புறம் வரும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ, அப்பா இன்னும் கடைக்கு கிளம்பல இல்ல பாட்டி? இன்னும் சாப்பிடவே இல்லை. அவங்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. என்ன சொல்லுவாங்களோ, ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஆமா, அவன் கிடக்குறான். இதுக்கு போய் பயந்துகிட்டு சொல்ல வேண்டியது உன் கடமை. அதை நீ செஞ்சிரு. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். கொடுங்க பாட்டி. இதையும் எடுத்து வை. போலாம். சொல்லிட்டு போகணும்னு தானே நிக்கிறா. இது பாருங்க, அவ என்ன எங்க கிட்ட சொல்லிட்டு போய் தான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டாளா, இல்ல எங்க கிட்ட கேட்டுதான் மறுபடியும் சண்டை போட்டு இங்க வந்தாளா? இது என்ன மடமா, இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும்? ஏய், நீ பெத்த பொண்ணுதானாவா? ஏன் அவளை எதிரியா நினைக்கிற? அதனாலதான் அன்னைக்கு கவுன்சிலிங் போன இடத்துல அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு முன்னாலே எங்களை மூக்கறுத்த மாதிரி பண்ணதையும் மீறி பெத்த கடனுக்கு இத்தனை நாள் இங்க வச்சிருந்தோம். அப்பா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான் உங்க கோவத்துக்கு காரணம்னா, அதுக்கப்புறம் தனி வீடு வாங்கி தரேன்னு சொன்னீங்களேப்பா. தாலி பிரிச்சு போட்டப்போ கூட பாட்டியை சீர் செய்ய அனுப்புனீங்களே. ஆனா இப்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவரோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்றப்போ ஏன் ஹார்ஷா நடந்துக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலப்பா. நீ என்ன பேசினாலும் நான் உன்னை கோச்சிக்க மாட்டாங்கிற தைரியத்துல தப்பு பண்ணவனை விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற இல்ல? நீ சொன்னதெல்லாம் உண்மைதாமா.
வீடு வாங்கி தரேன்னு சொன்னேன், பாட்டியை சீர் செய்ய அனுப்புனேன். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என் பொண்ணு புகுந்த வீட்டுல சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவனும் சரியில்லை, அவன் குடும்பமும் சரியில்லை, என்னை அத்து விடுங்கன்னு கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னது நீதானம்மா? அன்னைக்கு அப்படி சொன்ன, இன்னைக்கு அவங்க கூட வாழ போறேன்னு வந்து நிக்கிறியே, இது மட்டும் கரெக்டா? நான் கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவ? உனக்கு நான் சொன்ன சொல்லு மாறாம இருக்கணும். என் முன்னாடி நிக்கிற தகுதி கூட இல்லாத அந்த கழுதி இருத்தான் அவன் மகன், இவங்க கிட்டலாம் நான் இறங்கி போகணும். அப்பதானே நான் பாசமான அப்பா, இல்லைன்னா நான் ஹார்ஷா பேசுறேன். அப்படிதானம்மா? அப்படிதான் என் பாசத்தை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லைம்மா. ஏப்பா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? எதுக்கு எதப்பா முடிச்சு போடுற? மா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏமா, போறதுன்னு முடிவு பண்ணிட்டு போக வேண்டியதானம்மா? அதானே என்கிட்ட சொல்லிட்டு தான் போவேங்கிறது. இப்ப நான் போகாதன்னு சொன்னா இங்கேயே இருந்துருவியா? சாரிப்பா, நடுவுல நான் தான் அவசரப்பட்டு எல்லா பக்கமும் ப்ராப்ளம் பெருசாகிற மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ்பா, நடந்த எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். யார்கிட்டமா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்ற? என் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்த அவங்கிட்டியா? ஏங்க, அதெல்லாம் எங்கெங்க இவளுக்கு புரிய போகுது? சும்மா இவகிட்ட போய் பேசி எங்க தொண்டை தண்ணி போக்கிக்கிறீங்க? இப்ப என்ன, நீ தண்ணி கொடுத்துன தானே போகணும். போ, போய் அந்த பிச்சைக்கார குடும்பத்துல ஒருத்தியாரு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அத சொல்லி ஏன் இந்த மனுஷனை காலங்காத்தால டென்ஷன் ஆக்குற? ஏ நித்யா, இப்ப எதுக்கு கண் கலங்குற? கணத்தோட இப்ப என்ன நடந்து போச்சு? சும்மாவா சொன்னாங்க திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வயரக்கல்லுன்னு? உனக்கு ஒரு குறையும் வராது. வா போலாம். இத பாருங்க, சின்ன பிள்ளை பெரிய மனசுத்தனமா நடந்துக்கிறா. உங்க பேச்செல்லாம் உங்களுக்கே நியாயம்னு பட்டா சரிதான். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. நீ வாம்மா. சஞ்சய், அப்பா இங்க வாப்பா. என்னப்பா? நம்ம சிவநாராயணன் இருக்கார்ல, அவரோட ப்ராடக்ட் ஏஜென்சி விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு லஞ்ச் பிரேக்ல வர சொல்லியிருக்காரு. நம்ம போகணும். அப்பா, இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. என்ன வேலை? அது பாஸ்கெட் பால் கோச் செமினார் இருக்குன்னு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதான். சரிப்பா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நான் வேணா கோச் கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் பாத்துக்கிறேன், விடு. நீ அந்த ஃபைலை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. சரிப்பா. ஏய், அவங்கிட்ட இன்னும் என் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? நீங்க வேணா கொஞ்சம் குழவுங்க, என்னை விட்டுருங்க சாமி. மதியம் நீங்க சாப்பிட வரல, அப்ப ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் போய் தூங்குறேன். ராத்திரி பூரா தூக்கமே இல்ல. என்னமோ கெட்ட கெட்ட கனவா வந்து ஒரே தொல்லை. நீ நித்யாவை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்ப. ஆமா, அவ போக போறாங்கிறதா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. இந்தாங்க. அது வேற என்னமோங்க, சொல்ல தெரியல. இப்ப கூட ஏதோ நடக்க கூடாது, நடக்க போற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏய், தூங்கலனாலே பிரச்சனை தான். நீ போய் தூங்கு போ. பாவம்பா, கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற. நீ அப்புறமா நிதானமா கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி. என்ன? சரிப்பா, வரேன்ப்பா.
நினைச்சுக்கிட்டு பொட்டு வையம்மா. அஷ்டலட்சுமி உங்களுக்கு துணையா இருப்பா. தம்பி சீக்கிரமா முடியுங்க. இத வச்சுட்டு அப்புறமா பாத்துக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிருவோம். தோ அவ்வளவுதான் பாட்டி, நீங்க போங்க. டேய், எவ்வளவு நேரம்டா இந்த டியூப்லைட்ட மாட்டுவ? சீக்கிரம்டா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நான் இன்னும் அந்த ஒரு வேலை மட்டும் தான் செய்யற மாதிரி சொல்றேன். எங்க பாவம் அவரே நேத்துல இருந்து ஒரே ஆள சுத்திட்டு இருக்காரு. உனக்காவது புரிஞ்சிருக்கேமா? இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டாவே இருக்க கூடாது. இப்ப என்னடா ஆச்சு? நீ வேணா லவ் பண்ணு, நீ செஞ்ச எல்லாத்தையுமே நான் வேணா திருப்பி செஞ்சுட்டு போயிடுறேன்டா. போதும்டா சாமி, நம்மளால எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் வில் பவர் அதிகம். ரொம்ப தாண்டா உனக்கு நக்கல் ஜாஸ்தியா போச்சு. அது வரேன் பாட்டி. ஏய், இந்த ஸ்கிரீன்ல மாட்றியா? ஓகே, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் மாட்டிறேன்டா. நீ வேலையை பாரு. என்ன பாட்டி? அந்த பால் பாக்கெட் எடுமா. அந்த பாத்திரத்துல ஊத்து. பரவாயில்லம்மா, புருஷனும் பொண்டாட்டியும் பொண்ணு விடாம எல்லாம் கரெக்டா வாங்கி வச்சிருக்கீங்களே. நான் எங்க பாட்டி வாங்கினேன்? எல்லாம் உங்க பேரன்தான். லேடிஸ் மாதிரி பார்த்து பார்த்து வாங்கினேன். இப்ப தெரியுதா? பரவாயில்ல, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி கிட்ட அவங்க அப்பா அம்மாவை பால் காய்ச்ச வர சொன்னாரான்னு கேட்டியா? இல்ல பாட்டி. என்ன பிள்ளைமா நீ? உன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கவர்கிட்ட அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க வேண்டாமா? போ, போய் கேளு. பாவம், அவங்களும் ஒத்த பிள்ளைய பெத்தவங்க தானே. போங்கிறேன்ல. இல்ல பாட்டி, நான் தான் தனியா வரணும்னு சொன்னேன். இப்ப போய் அவங்கள கேட்டா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. அதுக்காக உன்னை அங்க போய் இரு நான் சொல்றேன். கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு இருக்கிறது தான் தப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்கிறது நல்லதுதான். போய் கேளம்மா. நீ கேட்டா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நீ போய் உங்க அப்பா அம்மா 2 பேரையும் மதிய சாப்பாடு கூப்பிடுங்கன்னு சொல்லு. போன்னு சொல்றேன்ல. நீ கூப்பிட்டு உங்க அப்பனை ஆத்தாலும் வரல, அவங்களும் வரப்போக இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? போம்மா. சரி பாட்டி. டேய் மோகன், டியூப்லைட் இன்னொன்னு வாங்கணுமே, அது எங்கடா? அதுவா அந்த ரூம்ல செல்ஃப்ல வச்சிருக்கேன். அந்த ரூம்லயா? அந்த ரூம்ல தான். என்னங்க? என்ன நித்யா? இல்ல, அது வந்து உங்க அப்பா அம்மா அத்தை மாமாவை வர சொல்லிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? சொல்லிருக்கலாம்ல. புது வீடு பார்த்து கொடுத்தன போறப்போ பால் காய்ச்சறதுக்கு நாங்கெல்லாம் வரலாம்ல. என்னங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மாவை நான் கூப்பிட கூட இல்லை, ஆனா அவங்களாவே வரவான்னு கேட்டாங்க. அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. அதான் ஒன்னும் சொல்லல. என்னங்க நீங்க? அத்தை வரதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? வர சொல்லி இருக்கலாமே. இல்ல நித்யா, எனக்கு உனக்கும் அவங்களுக்கும் நடுவில் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நான் ஏதாவது செய்ய போய் அது மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொண்டு வந்து விட்டுறக்கூடாதுல்ல. சாரிங்க, உங்க போன் கொடுங்க, நானே அத்தைக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். இல்ல நித்யா, இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். இல்லங்க, வரேன்னு சொன்னவங்கள. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பாவே அம்மாவை கண்டிச்சிட்டாரு. ஐயோ, என்னங்க இது? இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க புள்ள வீட்டுக்கு வரதுக்கு யார்கிட்ட அவங்க கேட்கணும்? நீங்க முதல்ல ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. லைன் போது. ஹலோ, யாருமா? யாருன்னு தெரியலம்மா, கட் ஆயிருச்சு. என்னாச்சு நித்யா? இல்ல, அது வந்து உங்க அக்கா தான் எடுத்தாங்க. அதனால அவங்க கிட்ட கேஷுவலா சாரி முடியலங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாத்தையும் மறந்து சகஜமாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு. சாரிங்க,
அவங்க பேசினதெல்லாம் இல்ல வேண்டாம் விட்டுரு. நீங்க வேணா ஃபோன் பண்ணி அத்தை லைன்ல வந்து உடனே கொடுங்களே. இங்க பாரு, அக்கா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குன்னா விட்டுரு. ஆனா இப்ப அம்மாவை கூப்பிட்டு வாங்கன்னா அப்ப கால் பண்ணி கட் பண்ணது நீன்னு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம அம்மா நீங்க மட்டும் வாங்க அக்கா வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது இன்னும் சங்கடம் இல்லையா? நான் உனக்கு எதுவும் சொல்லலையே. விட்டுரு நித்யா, போ வேலை பாரு போ. நித்யா, எல்லாரையும் கூப்பிடமா? டேமோன் இங்க வா வா வா. வந்துடுறேன்டா. அது அப்படியே வச்சுட்டு வாடா. என்ன பாட்டி? வாமா வா, அடுப்பை பத்த வச்சு அந்த பால் பானை எடுத்து வை. என் தம்பி, அப்பா அம்மாவும் வர சொல்லி இருக்கலாம்ல? சொல்லிட்டேன் பாட்டி, ஆனா இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமாமா, அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் போக்குறது உங்ககிட்ட தான் தம்பி இருக்கு. சரிங்க பாட்டி. ஏண்டி நீ உம்முன்னு இருக்க? சரி. இதே மாதிரி இந்த வீட்டுல சந்தோஷம் பொங்கணும் கடவுளே.